ஆண்டவர் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் என்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் இன்றைய தினத்தில் காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய், ஒரு மன மகிழ்ச்சியின் நாளாய் ஆண்டவர் மாற்றி தருவாராக. ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் எல்லா விதத்திலும் தடைப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, எதனால தடைப்பட்டிருக்குன்னா, ஆசீர்வாதத்தை வெண்கலம் போன்ற ஒரு வலிமையான ஒரு பொல்லாத சத்துரு என்ன பண்றான், வெண்கலத்தை போல் பயங்கரமா கட்டி வைத்திருக்கிறான். அதை எப்படி கட்டி வைத்திருக்கான்னா, இருப்பு தாழ்பால்களை போட்டு பூட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறது வசனம். அப்போ இந்த வெண்கலம் அப்படிங்கிறது என்னன்னா, எப்பேற்பட்ட யுத்தத்திற்கு போகும்போது கேடயத்திற்காகவும் சண்டை போடுவதற்காக யூஸ் பண்ணுகிற ஒரு காரியம் தான் இந்த வெண்கலம். இப்போ இந்த வெண்கலத்தை ஆண்டவர் என்ன பண்றாராம், ஒன்றுமே இல்லாம அப்படியே உடைத்து போட்டு இருப்பு தாழ்பால்களை முறித்து போட்டு என்ன பண்றாரு, ஆண்டவர் ஒளிப்பிடத்துல இருக்கிற புதையல்களை, அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு தந்து அவருடைய நாமத்தை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றாரு. அப்ப இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நினைக்கிறவர்களாய், அவரை தேடுகிறவர்களாய், அவருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களே நம்ம காணப்படும் பொழுது, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில தந்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா தடைகள் என்பது, அந்த வெண்கலம் போன்ற தடைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமானால், இரும்பு போன்ற பயங்கரமான ஸ்ட்ராங்கான தடைகள் காணப்படுமானால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார் என்றால், ஆண்டவருக்கு உங்க வழியை ஆயத்தம் பண்ணி கொடுப்பீர்கள் என்றால், அவர் அந்த வெண்கலத்தை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து உங்களை அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களினால் உங்களை திருப்தியாய் நடத்தி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி உங்களை வழி நடத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அந்த தெய்வத்தை நோக்கி இப்பொழுது நம்ம கூப்பிடலாம். அன்பின் நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, எங்களுக்கு முன்பாக தடையாய் காணப்படுகிற ஆசீர்வாதத்தை அடைத்து வைத்திருக்கிற அந்த வெண்கலம் போன்ற கதவுகள், இருப்பு தாழ்பால்கள்னால பூட்டப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஏசப்பா, நீங்க எங்களுக்கு முன்பாக சென்று எல்லாத்தையும் உடைத்து போட்டு தகர்த்து போட்டு ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் எங்களை நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. எங்களுக்கு உங்களுடைய நாமத்தை தரிப்பிக்க போகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்து எங்களை வழி நடத்துங்க அப்பா. தாம் தெரிந்து கொண்ட யாக்கோபுக்கு நீர் அப்படியே செய்வீர் என்று அப்பா வசனம் சொல்லுகிற சுவாமி. அப்பா, நாங்கள் தான் அப்பா யாக்கோபு, நாங்கள் தான் அந்த இஸ்ரவேலர் சுவாமி. எங்களை நீர் அப்படியே ஆசீர்வதித்து நடத்த போகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.